அமெரிக்க அரசின் பகுதி செயலிழப்பை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டுவரும் உத்தரவில் நேற்று வெள்ளிக்கிழமை ஜனவரி 25 கையெழுத்திட்டார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இதையடுத்து அமெரிக்க அரசு கடந்த 35 தினங்களாக பகுதி செயலிழந்திருந்த நிலை முடிவுக்கு வருகிறது. இந்த செயலிழப்பின் போது ஊதியம் வழங்கப்படாதிருந்த சுமார் 8 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு அவர்களது கடந்த கால ஊதிய பாக்கியம் தொடர்ந்து பணிபுரிவதற்கான ஊதியமும் வழங்கப்பட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் பாதுகாப்பு தடுப்புச் சுவர் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாவிட்டால் அமெரிக்காவின் பகுதி செயலிழப்பை முடிவுக்கு கொண்டு வரப்போவதில்லை என்பதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிடிவாதமாக இருந்தார். அதே நேரத்தில் அந்த நிதி ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை என பெரும்பான்மை செனட் உறுப்பினர்களும் பிடிவாதமாக இருந்தனர். இதனால் 8 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. பொதுமக்களுக்கான பல சேவைகள் பாதிக்கப்பட்டன. விமான நிறுவனங்களின் வருமானத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. காரணம், விமான நிலையங்களில் பணிபுரிந்த அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாததால் அவர்களில் பலர் பணிக்கு வரவில்லை. இதனால் விமானங்களின் தரையிறங்கல்களும் புறப்பாடுகளும் பாதிக்கப்பட்டன. பயணிகள் விமானத்தை சென்றடைவதற்கு சில மணி நேரங்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க நேர்ந்தது. அமெரிக்க அரசின் பகுதி செயலிழப்பால் பல பில்லியன் டாலர் பண இழப்பீடு ஏற்பட்டதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு விதத்தில் பார்த்தால் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் பாதுகாப்பு தடுப்புச் சுவர் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு வேண்டுமென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிய $5.7 பில்லியன் விட அதிக பண இழப்பு அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக அமெரிக்க அரசின் பகுதி செயலிழப்பை நீக்கும் உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி. எல்லை தடுப்புச் சுவர் அமைப்பதற்கான அவரது $5.7 பில்லியன் நிதி ஒதுக்கீட்டுக்கு செனட் சபையின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இறுதி வரை இணங்கவில்லை. அமெரிக்க அரசின் பகுதி செயலிழப்பை நீக்கும் உத்தரவில் கையொப்பமிடப் போவதாக தெரிவித்த ஜனாதிபதி, பாதுகாப்பு எல்லைச் சுவர் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீட்டை பெறுவதற்கு மிகவும் பலமான அதிகாரம் ஒன்று எனது கையில் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை இம்முறை நான் பயன்படுத்த விரும்பவில்லை என குறிப்பிட்டார். அது என்ன அதிகாரம் என அவர் வெளிப்படையாக கூறவில்லை. அமெரிக்காவில் அவசர நிலை சட்டத்தை பிறப்பித்து காங்கிரஸ் மற்றும் செனட்டை இயங்க விடாது செய்துவிட்டு முழுமையான அதிகாரத்தையும் ஜனாதிபதியே தனது கையில் எடுத்துக்கொண்டு தடுப்புச் சுவர் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை ஜனாதிபதி என்ற முறையில் அவரே செய்திருக்க முடியும். இது தொடர்பான காணொளியொன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் பதிவேற்றம் செய்திருந்தோம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டது அந்த அதிகாரத்தை தான். அதை அவர் செய்திருக்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் அவர் அப்படி செய்திருந்தால் அதன் பின்விளைவுகள் அவருக்கு எதிராகவே திரும்பியிருக்கும். அது அவரை அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயம் பாதித்திருக்கும். ஜனாதிபதி ட்ரம்பின் அறிவிப்பு வெளியான பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க செனட் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி, எமது ஒற்றுமைதான் எமது பலம், அதுதான் எமது அதிகாரம். அமெரிக்க செனட்டையும் அதன் உறுப்பினர்களையும் குறைத்து எடை போட்டுவிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி. அதை அவர் இப்போது நன்கு புரிந்து கொண்டிருப்பார் என நம்புகிறேன் என்று கூறினார்.